இருக்கிறீர்கள். உங்களுக்கு தந்த வேலையில் நான் நினச்சிறேன் நீங்கள் கொஞ்சம் இந்த மறந்திருக்கிறேன்னு சொல்லி ஒரு வினாவை விளங்கப்படுத்துகிறேன். மரவரி எப்படி குறிக்கிறேன், நெய்யரி எப்படி கீறன்றதை பற்றி விளங்கப்படுத்துகிறேன். ரைட். இப்போ இதில் முதலாவது உங்களுக்கு தெரியும், இந்த மரவரி சம்பந்தமாகவும் நெய்யரியில் கேட்கப்படுற முதலாவது வினா நெய்யரியில் குறிச்சிட. அப்போ 3 சிவப்பு, அது R1 R2 R3, 2 பச்சை, முதலாவது எடுக்கிற, ரெண்டாவது எடுக்கிற. நான் பொதுவாக 10ஆம் ஆண்டத்தில் மீட்டிக்கிறேன், எடுக்கப்பட்ட மீண்டும் வைத்தல். அப்போ எல்லாம் குறிச்சிட. அப்போ எல்லாம் குறிச்சிக்கிறேன். அடுத்தது கேட்குற குறைந்தபட்சம் ஒரு தடவை ஏனும் சிவப்பு நிற அப்பிலே வெளியெடுப்பதற்குரிய நிகழ்தகவை நெய்யரியில் வட்டமிட்டு காட்டி அதன் நிகழ்தகவை எழுத சொல்லிக்கிற. குறைந்தபட்சம் அப்படி இல்லாட்டி ஒரு தடவை ஏனும் அப்படி வாரதும் குறைந்தபட்சம் இருந்தாலும் சிவப்பு வார எல்லா நிகழ்ச்சியும் எடுக்கணும். இந்த குறைந்தபட்சன்ற வசனம் ஆக முக்கியம். அப்போ முதலாம் தடவை சிவப்பு வாரது, ரெண்டாம் தடவை சிவப்பு வாரது. அப்போ சிவப்புன்ற எழுத்து R1 R2 R3 இந்த 3லையும் நிலை குத்தா வார இந்த பகுதி இது 3. அடுத்தது ரெண்டாம் தடவை வாரது, ரெண்டாம் தடவை வார இங்கே வாரது, இது ஃபுல்லாக. அப்போ இது ஃபுல்லாகவும் குறைந்தபட்சம்டா நிலை குத்தா முதலாம் தடவை வார எல்லாத்தையும் எடுக்கணும், ரெண்டாம் தடவை வாரத்தையும் எடுக்கணும். குறைந்தபட்சம் அல்லது ஒரு தடவைண்டு வந்தால். அப்போ சிவப்பு தானே கேட்டிற, சிவப்புக்குரிய எழுத்து என்ன R1 R2 R3. அப்போ முதலாம் தடவை வார, ரெண்டாம் தடவை வாரது. அப்போ அதை எடுத்துட்டு நிகழ்தகவை இப்போ என்ன செய்ய சொல்கிற, எழுத சொல்கிற. எழுதுறதுக்கு முந்தி நீங்கள் என்ன செய்யணும், நெய்யரியில் வட்டமிட்டு காட்டுச்சு. அப்போ வட்டமிட்டு காட்டுற பிரதேசம் இது ஃபுல்லாக வரும். அதுக்கு பிறகு நிகழ்தகவு எத்தனை வட்டமிட்டு காட்டிக்கிற. அப்போ மொத்தம் 3 25, 25ல் 6 வாரில். அப்போ மற்ற எல்லாம் வருகுது. அப்போ 25ல் 6 வரலாண்டா 19 வருது. அப்போ 19 கீழ் 25 நிகழ்தகவு வரும். ரைட். அப்போ இதனோட முதலாவது நெய்யரி பகுதிக்குரிய படமும் விளக்கமும். ரெண்டாவது என்ன சொல்கிற, மேற்குறித்த பரிசோதனைக்கு பூரணமற்ற மரவரி படம் தந்திக்கிற. அப்போ 2 முறை எடுக்கிற சம்பந்தமாக பேசப்படுற எந்தவித குறைபாடும் இல்லை. அப்போ 2 முறைக்கு நாங்கள் நிரப்பணும். இப்போ 2 முறைக்கு நிரப்பக்குள்ளே முதலாவது இப்போ எங்களுக்கு இதுக்கும் இவருக்கும் சம்பந்தம் இல்லை, நீங்கள் அதை மூலம் விலை கொடுக்கணும். இங்கே 25 வந்தால் இங்கே 25 வராது. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்டா, இப்போ அமைப்பு நாளைக்கிற ஆரம்ப பகுதி பார்க்கணும். மொத்தம் 3 சிவப்பு 2 பச்சை. அப்போ மொத்தம் எத்தனை போல், 5 போல். இப்போ 5ல் 3 சிவப்பு, 5ல் 2 பச்சை. அப்போ நீங்கள் 5ல் 3 5ல் 2ன்னு இருப்போம். இப்போ எத்தனை தடவை, 2 தடவை. அப்போ 2 கிலோ, ரெண்டாம் தடவைக்குரிய கிளியே கீறணும். கீறிட்டு எனக்கு சிவப்பு பச்சை, சிவப்பு பச்சை போட்டு அதே நிகழ்ச்சி தான் வாரத்தால் அதுக்குரிய நிகழ்தகவு எழுதணும். 5 சிவப்பு 3, 5ல் 2 பச்சை, 5ல் 3 5ல் 2 கிளையில் தான் நிகழ்தகவு எழுதணும். எழுதின பிறகு இப்போ இதன் இது அப்படியே முதலாம் தடவைக்குரியது, இருக்கிறது ரெண்டாம் தடவைக்குரியது. இப்போ நாங்கள் என்ன செய்யணும்ன்றால் இப்போ அடுத்த கேள்விக்கு போகணும். அடுத்த கேள்வி என்ன, 2 தடவையும் ஒரே நிறம் வார். 2 தடவை ஒரே நிறம் வாரன்ற அர்த்தம் இங்கே சிவப்பு வந்தால் இங்கேயும் சிவப்பு வரணும், இங்கே பச்சை வந்து இங்கேயும் பச்சை வரும். அப்போ அதுக்குரிய நிகழ்தகவை நீங்கள் எப்படி எடுக்கணும்டா, அப்போ அதுக்குரிய நிகழ்தகவு எப்படி வரும், சிவப்பு வாரத்துக்கான நிகழ்தகவு முதலாம் தடவை 5ல் 3, ரெண்டாம் தடவை 5ல் 3. ஒரே கிளைகள் வந்ததை நாங்கள் பெருக்கிட்டு அடுத்த கிளை பச்சை அடுத்த கிளை வரக்குள்ள அதை கூட்டணும். முதலாம் தடவை பச்சை வர 5ல் 2, ரெண்டாம் தடவை பச்சை வர்றது 5ல் 2. அப்போ 3 9, 9 கீழ் 25 சக 4 கீழ் 25. அப்போ 9 4 எத்தனை 13, 13 கீழ் 25. இதுதான் 2 தடவையும் ஒரே நிறம் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. அநேகமாக விளங்கிறேன்னு நினச்சிறேன்.